வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து டூரிஸ்ட் விசா எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஏஜென்சியோட ஹெல்ப் இல்லாமல் எப்படி நம்மளே வந்து ப்ராசஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம், ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுறேன். நான் ரீசெண்டாக என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து டூரிஸ்ட் விசா நானே ப்ராசஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து விசா வாங்கினேன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நான் இங்கே வந்து போலண்டில் ஒரு 5 வருஷமாக இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில பயனுள்ள தகவல்களை வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ முழுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து டூரிஸ்ட் விசா பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். டூரிஸ்ட் விசா வந்து 2 விதமாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக எம்பசி, மும்பை எம்பசி மூலமாக ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா விஎஃப்எஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து டேரெக்டாக எம்பசி, மும்பை எம்பசிலேருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி விசா வாங்குறதுன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம விஎஃப்எஸ் மூலமாக பண்ணுறதையும் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக மும்பை எம்பசி மூலமாக நம்ம விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அஃபிஷியல் மும்பை வெப்சைட்டில் போயிட்டு வந்து ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நம்ம ப்ரிலிமினரி ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல் அப்ளிகேஷனும் நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடி வச்சு நமக்கு எலக்ட்ரிக் ட்ரா, ஒவ்வொரு வீக்கும் வந்து எலக்ட்ரிக் ட்ரா மூலமாக அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக் வந்து நாங்கள் அந்த எலக்ட்ரிக் ட்ராவில் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ தேர்ஸ்டே நடக்குது. ஸோ தேர்ஸ்டே நைட் அல்லது ஃப்ரைடே மார்னிங் வந்து மெயில் வரும், இந்த மாதிரி நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு, நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு அந்த 2 ட்ராக்கு அப்புறம் 3வது ட்ராவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் வந்து செலக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 3rd ட்ராவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸோட ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, கன்ஃபர்மேஷன் டேட்டோட. ஸோ ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே போலண்ட் அஃபிஷியல் எம்பசி வெப்சைட்லேருந்து இந்த செக்லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க டாக்குமெண்ட்டை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணாவே போதும், கன்ஃபார்மாக நமக்கு வந்து விசா கிடைக்கும். ஸோ 1 by 1 என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், நம்மக்கிட்ட வந்து வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும், அதாவது யார் ட்ராவல் பண்ண போகிறாங்களோ அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து விசா அப்ளிகேஷன், நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணும் போதே அந்த ஃபுல் அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, ரீசன்ட் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ எடுத்துருக்கணும். இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து எடுத்துருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் இந்த செக்லிஸ்ட்டு 3வது. 4வது வந்து கவர் லெட்டர். கவர் லெட்டர் வந்து இப்போ யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ, அதாவது அப்ளிகண்ட், அவங்க வந்து அவங்க எழுதின மாதிரி அதோட டெம்ப்ளேட் வேணால் நான் சைடில் காமிக்கிறேன். ஸோ இதே டெம்ப்ளேட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அவங்க எழுதி சைன் போடுற மாதிரி என்ன பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 5வது வந்து பார்த்திங்கன்னா பர்பஸ் ஆஃப் த ட்ரிப். இதில் வந்து நம்ம இப்போது இன்வைட் பண்ணுறோம், இப்போ பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணுறோம் இங்கேருந்து போலண்ட்லேருந்துன்னா இன்விடேஷன் லெட்டர் காமிக்கலாம். ஸோ 6வது வந்து பார்த்திங்கன்னா 6வது வந்து ஒர்க் பண்ணுற, இப்போ வந்து அவங்க ட்ராவல் பண்ணுற அப்ளிகண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க சைடு வந்து ஒரு சில டாக்குமெண்ட் காமிக்கிற மாதிரி இருக்கும். இதே இது பேரண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் 7th தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஐட்னரி. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் டிக்கெட்டாக நீங்கள் புக் பண்ணி காமிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லைனா ரிசர்வ் பண்ணி உங்களால் புக் பண்ண முடியல, கன்ஃபார்மாக வந்து விசா கிடைக்குமான்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் ரிசர்வ் பண்ணி கூட காமிக்கலாம். ஆனால் என் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் டிக்கெட்டே வந்து புக் பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மாதிரி 100% ஃபுல் கேன்சலேஷன் சார்ஜ் இருக்க மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் விசா கிடைக்கல அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கூட ரிட்டன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி கூட ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். 8வது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸும் வந்து நம்ம ஒரிஜினல் காமிக்கணும். நான் வந்து பஜாஜில் எடுத்தேன். ஸோ பஜாஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ஸ் அவங்களே கொடுப்பாங்க. வேணும்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, பாஸ்போர்ட் நம்பர் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சில பிளான்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு 4000க்கு ஒரு பிளான் எடுத்தேன். இது வந்து 2 ஏஜ் கேட்டகரி பொறுத்து. ஸோ 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க ட்ராவல் பண்ணுறவங்க அப்படின்னா மினிமம் 12,000 அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரிஜினல் தான் காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அக்கமடேஷன். இப்போ வந்து நம்ம இன்வைட் பண்ணுறோம், போலண்ட்லேருந்து நம்ம இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்டே, இப்போ நம்ம இங்கே போலண்டில் தங்கியிருக்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கணும். அது போக நம்மளோட ஒரிஜினல் கான்ட்ராக்ட் அதுவும் வந்து அதை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு அதையும் வந்து நம்ம காமிக்கணும். நம்மளோட ஹவுஸ் கான்ட்ராக்ட் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்ம இன்வைட் பண்ணுறவங்க வந்து அக்கமடேஷன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வேறு எங்கேயாவது அக்கமடேஷன் புக் பண்ணி அந்த ப்ரூஃப் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ 10வது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அதாவது இப்போ யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்தியாவில் ஒரு அமௌண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் அல்லது 3 லட்சம் வந்து நம்ம ஒரு ஃபண்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ஃபண்டை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ மற்ற டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ஆவதில் கொடுத்துருக்காங்கல்ல எம்ப்ளாயி பே ஸ்லிப். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான். இது பேரண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை. அது மாதிரி 11 மைனர், அதுவும் விட்டுறலாம். 12வது அடிஷ்னல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் இன்வைட் பண்ணுறாங்களோ, இப்போ என்னோட கேஸில் வந்து என்னோட பேரண்ட்ஸை நான் இன்வைட் பண்ணல. ஸோ என் சைடு வந்து ஒரு சில டாக்குமெண்ட் வந்து நான் காமிச்சேன். அதாவது பாஸ்போர்ட்டு, என்னோட பாஸ்போர்ட்டு, இங்கே என்னோட போலாண்ட் வீசா, அதாவது டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட், அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன், இந்த வருஷத்துக்கான ஐடி ரிட்டன், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு, பே ஸ்லிப் கூட காமிச்சிக்கலாம். அப்புறம் இங்கே நான் தங்கியிருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், இன்டர்நெட் பில் ஏதாவது காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நானும் வந்து இங்கேருந்து ஃபண்டு காமிக்கணும். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் இங்கே 3 மாதம் வர்றப்போ அவங்களுக்கு என்னால் ஸ்பான்சர் பண்ண முடியுன்ற மாதிரி இங்கே நானும் ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு வந்து இங்கே போலாண்ட் அக்கௌண்ட்டில் வந்து போலாண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நான் காமிக்கணும். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டில் வந்து நான் காமிச்சேன். 13வது டாக்குமெண்ட் வந்து நம்ம பாஸ்போர்ட் தவிர வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் அஃபிஷியல் டாக்குமெண்ட் வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். அதாவது பேன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் ஐடி வந்து நம்ம காமிச்சிக்கலாம். 14வது டாக்குமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பாஸ்போர்ட்டில் எங்கெல்லாம் ஸ்டாம்ப் இருக்கோ அதையும் சேர்த்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் வீசா ப்ராசஸிங் டைம் வந்து 30 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 30 டேஸ்க்குள்ளேயே கன்ஃபார்மாக கிடச்சிடும். நம்ம ஒன்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் அப்போது எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே நமக்கு மேக்ஸிமம் வந்து வீசா வந்து ரெடி ஆகிடும். சொன்ன மாதிரி இந்த 3 டாக்குமெண்ட் தான். ட்ராவல் ஐட்னரி, அதாவது ஒரிஜினல் டிக்கெட், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபண்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் அக்கமடேஷன் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அவங்க சைடு காமிக்கணும், இல்லைனா நம்ம வந்து புக் பண்ணி காமிக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயின் டாக்குமெண்ட். இது போக அந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக வச்சோன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்த டேட்டில் கரெக்டாக கொண்டு போய் இது எல்லாமே நம்ம வந்து சப்மிட் பண்ணோன்னா போதும். ஒரு 2 டேஸில் வந்து நமக்கு வந்து வீசா வந்து ரெடி ஆயிரும். ஃபீ வந்து பார்த்திங்கன்னா வீசாக்காக ஒரு 7,000 சம்திங் வந்து நம்ம அங்கே எம்பசியில் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட் அங்கேயே அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ அவங்க வந்து 2 டேஸில் மெயில் மூலமாகவும் நமக்கு மெயில் மூலமாக இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவங்க கொடுத்த டைமில் ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி வீசா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி தான் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி மேக்ஸிமம் 90 டேஸ். நம்ம டிக்கெட் எப்படி புக் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து வீசாவோட ஸ்டார்ட் டேட்டும் கொடுக்குறாங்க. டியூரேஷன் ஆஃப் ஸ்டே மட்டும் நம்ம ரிட்டன் டிக்கெட் எப்படி போட்டிருக்கோமோ அதை கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் 90 டேஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி சிங்கிள் என்ட்ரி தான். ஆனால் இங்கே ஷெங்கன் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் இது ஷெங்கன் வீசானாலும் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ மற்ற ஷெங்கன் கண்ட்ரி போகும்போது உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் என்ட்ரி எக்ஸிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மற்ற ஷெங்கன் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் இதே வீசாவில் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு தான் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணோன்னா நம்ம இந்த ஏஜென்சி ஃபீஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். வெறும் 7,000 வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீசா வாங்கலாம். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 ஷெங்கன் கண்ட்ரி கூட இதே வீசா வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னை இன்ஸ்டாகிராமில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம விஎஃப்எஸ் மூலமாக எப்படி டூரிஸ்ட் வீசா ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட சேம் தான், ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எம்பசியில் பண்ணுறதும் விஎஃப்எஸ் மூலமாக பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். விஎஃப்எஸ் மூலமாக பண்ணும்போது கொஞ்சம் செலவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இதே மாதிரி போலண்ட் பற்றி கண்டினியூஸாக அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது போலண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.